எலான் மஸ்க் கிட்ட இருக்கிற ஸ்டார்லிங்க் அது சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இந்த கம்பெனி எப்படி சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, எலான் மஸ்க் இதுக்குன்னே தனியாக இன்னொரு கம்பெனி வச்சிருக்காங்க, ஸ்பேஸ் எக்ஸ்னு. இந்த கம்பெனியை ஸ்பேஸுக்கு சேட்டலைட் அனுப்புறதுக்காகவே எலான் மஸ்க் தனியாக உருவாக்கியிருக்காங்க. உலகத்திலே ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட மட்டும்தான் ரீயூசபிள் ராக்கெட் இருக்குது, அதாவது திரும்ப திரும்ப பயன்படுத்த முடியும். பொதுவாகவே சேட்டலைட்டை ராக்கெட் மூலமாக ஸ்பேஸுக்கு அனுப்புனா அந்த ராக்கெட் சேட்டலைட்டை ஸ்பேஸில் விட்டதுக்கப்புறம் பூமியில் ஏதாவது ஒரு கடல் பகுதியில் வந்து விழுந்துடும். ஆனால் எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸில் இருக்கிற ராக்கெட் அப்படி கிடையாது. ஸ்பேஸில் சேட்டலைட்டை விட்டதுக்கப்புறம் மறுபடியும் பூமிக்கே பத்திரமா வந்து லேண்ட் ஆயிரும். மறுபடியும் அதே ராக்கெட்டை பயன்படுத்தி சேட்டலைட்டை ஸ்பேஸுக்கு அனுப்ப முடியும். மறுபடியும் பத்திரமா வந்து லேண்ட் ஆயிரும். அதான் அதுக்கு பேர் ரீயூசபிள் ராக்கெட். இது வரைக்கும் எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் கிட்டத்தட்ட 6426 சேட்டலைட்டை ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்காங்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. ஸ்டார்லிங்க் ஏற்கனவே அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யுனைடெட் கிங்டம் இந்த மாதிரி பல நாடுகளில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்காங்க. பல நாடுகளில் சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவிலையும் அப்ரூவல் கேட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அமேசான் அவங்களோட குயிப்பர்னு சொல்லப்படுற கம்பெனி மூலமாக சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த குயிப்பர் சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற சேட்டலைட் எல்லாத்தையுமே ஆல்ரெடி அமேசான் ஸ்பேஸுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அமேசான் ஓனர் ஜெஃப் பீசோஸ் ப்ளூ ஒரிஜின் சொல்லப்படுற ஒரு சேட்டலைட்டை பற்றி, பொதுவாக ஸ்பேஸை பற்றி ரிசர்ச் பண்ணுற ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி மூலமாக ஆல்ரெடி அமேசான் சேட்டலைட்டை ஸ்பேஸுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2025 ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாகவும் சேட்டலைட்டை ஸ்பேஸுக்கு அனுப்ப போகிறதா அமேசான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஜியோவும் ஏர்டெலும் சேட்டலைட் மூலமாக இந்தியாவில் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கம்பெனிஸ்ட்டுமே சொந்தமாக சேட்டலைட் கிடையாது. அப்புறம் எப்படி சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்கன்னு ரிலையன்ஸோட ஜியோ எஸ்இஎஸ்ன்னு சொல்லப்படுற லக்சம்பர்க்கை சேர்ந்த ஒரு கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்இஎஸ் சேட்டலைட்டை ஸ்பேஸுக்கு அனுப்புவாங்க. இவங்க மூலமாக தான் ரிலையன்ஸோட ஜியோ இந்தியாவில் சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இப்போ ஏர்டெல் இங்கிலாண்டை சேர்ந்த ஒன்வெப்ங்கிற கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன்வெப் சொந்தமாக சேட்டலைட் நிறைய வச்சிருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 648 சேட்டலைட் இது வரைக்கும் ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த ஒன்வெப் கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக தான் இந்தியாவில் ஏர்டெல் சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இப்போ ஏர்டெல் இந்த ஒன்வெப் கம்பெனியில் 23% ஷேரே வாங்கிட்டாங்க. இப்போ ரிலையன்ஸோட ஜியோவும் பாரதி ஏர்டெலும் இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஆனால் அமேசானுக்கும் எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க்கும் இன்னும் அந்த அப்ரூவல் கிடைக்கல. பொதுவாகவே இந்தியாவில் சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்னா டிஓடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்லேருந்து ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். அதுதான் ஜிஎம்பிசிஎஸ், குளோபல் மொபைல் பர்சனல் கம்யூனிகேஷன் பை சேட்டலைட். இந்த அப்ரூவல் எந்த கம்பெனிஸ்டெல்லாம் இருக்கோ அந்த கம்பெனிஸால் மட்டும்தான் இந்தியாவில் சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிலையன்ஸோட ஜியோவுக்கும் பாரதி ஏர்டெலுக்கும் ஈஸியாக கிடச்சிட்டு. இந்த ரெண்டு கம்பெனிஸுமே சேட்டலைட் மூலமாக இந்தியாவில் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. பயன்பாட்டுக்கு இல்லை, சோதனை ஓட்டத்துக்கு தான். இந்த டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஃபுல் அப்ரூவல் கிடைக்கும். இந்த டெஸ்டிங் அடுத்து சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும். அமேசானுக்கும் எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க்கும் இப்போ வரைக்கும் இதுக்கு அப்ரூவல் கிடைக்காம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்தியன் கவர்மெண்ட் சொன்ன ரீசன் TRAI, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன்ஸோட டேட்டா எதுவுமே வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்தியன் கஸ்டமர்ஸோட டேட்டா எல்லாமே இந்திய நாட்டுக்குள்ளேயே தான் சேவ் பண்ணி வைக்கணும், மற்ற நாடுகளுக்கு அது போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, அப்படி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் மூலமாக என்ன டேட்டா எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட எல்லா டேட்டாவுமே எடுக்க முடியும். கிட்டத்தட்ட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, யூசர் நேம், பாஸ்வேர்டு, டெமோகிராஃபிக்ஸ், லொக்கேஷன் இந்த மாதிரி எல்லாமே இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். அமேசானுக்கும் ஸ்டார்லிங்க்கும் இன்னும் அப்ரூவல் கிடைக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் டெர்மினல்ஸ். இந்த சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற எந்த கம்பெனிஸ் எல்லாமே டேரெக்டாக ஃபோனுக்கோ இல்லை லேப்டாப்க்கோ இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஒரு டெர்மினல் வழியாக தான் கஸ்டமர்ஸ்க்கு அந்த டேட்டா பாஸ் ஆகும். இந்த டெர்மினல் கிட்டத்தட்ட வைஃபை மாதிரி. சேட்டலைட்லேருந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் இந்த டெர்மினலுக்கு தான் பாஸ் ஆகும். அந்த டெர்மினலோட நம்ம ஃபோன் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை கனெக்ட் பண்ணி அது மூலமாக தான் இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியும். இந்த டெர்மினல்ஸ் நார்மலாக சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாளைக்கு சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ எல்லை பகுதியில் இருக்க டெர்மினல்ஸ்லாம் ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ்க்கு சொல்கிறாங்க. சேட்டலைட் மூலமாக நம்ம இந்தியாவில் இன்டர்நெட் சர்வீஸ் கிடைக்காம டிலே ஆகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். நார்மலாக டவர் மூலமாக கிடைக்கிற இந்த 4G இன்டர்நெட் சர்வீஸ்லாம் கிட்டத்தட்ட வெறும் 21 Mbps ஸ்பீடு தான் இருக்கும். ஆனால் சேட்டலைட் மூலமாக கிடைக்கிற இன்டர்நெட்டோட ஸ்பீடு 200 Mbps இருக்கும். இதை விட 10 மடங்கு அதிகம். சேட்டலைட் மூலமாக இந்தியாவில் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ கிராமப்புறங்களில் இன்டர்நெட்டோட ஸ்பீடு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.